செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மசனகுடி சாலையில் மரத்தில் நீண்ட நேரமாக உடலை தேய்த்து நின்ற கரடி வாகன ஓட்டிகள் பீதி, சுற்றுலா பயணிகள் பரவசம். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து முதுமலை செல்கின்ற முக்கியமான மசனகுடி சாலை பகுதியில் நேற்று மாலை சில மணி நேரங்களாக ஒரு கரடி அருகில் உள்ள மரத்தில் ஏறி தனது உடலை தேய்த்து நின்றது. இந்த விசித்திரமான அரிய நிகழ்வு அந்த வழியாக பயணித்த வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் பரவசத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியது. சம்பவம் நேற்று மாலை மசனகுடி சாலையின் வளைவுகளில் சாலையோரத்தில் அருகே நடந்தது. ஒரு பெரிய கரடி சாலைக்கு கிட்டத்தட்ட 10 அடி தொலைவில் உள்ள மரத்தின் அடியில் நின்று தனது மூச்சு திணறல் மற்றும் தோல் அடர்த்தியை தீர்க்கும் வகையில் உடலை சாய்த்து உலர்த்தி நீண்ட நேரம் தேய்த்துக் கொண்டிருந்தது. சில நேரங்களில் அதன் கைகள் கிளைகளில் வலுவாக பதிந்திருந்தன. அது நிமிர்ந்து நின்று குரல் எழுப்பியதும் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதன் காரணமாக அப்பகுதியை விட்டு நெருங்காத வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி தொலைவிலிருந்து கண்டு பீதியுடன் பரவசம் அடைந்தனர். சுமார் 45 நிமிடங்கள் கழித்து அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் நுழைந்தது. இது பொதுவாகவே நடக்கக்கூடிய உடல் பராமரிப்பு நடவடிக்கைகள். கரடிகள் மரங்கள், கற்கள் போன்றவற்றில் தங்களுடைய உடலை சாய்த்து இதுபோன்று செய்வது வழக்கமான நடைமுறை. ஆனால் இது சாலைக்கருகே நிகழ்வதால் பயணிகளுக்கு அச்சம் ஏற்படுகிறது என்று வனத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சில பயணிகள் இந்த காட்சியை வீடியோ புகைப்படமாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இது குறுகிய நேரத்தில் வைரலாகி மசனகுடி கரடி ஸ்பா மோமெண்ட் என்ற அளவுக்கு காமெடியான தலைப்புகளுடன் பரவியது. வனப்பகுதியில் பயணிக்கும் பொழுது விலங்குகள் செல்லும் வழிகளில் அமைதியாக இருங்கள். விலங்குகளை புகைப்படம் எடுக்க அல்லது சத்தம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். எப்போதும் வனத்துறையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது மிக முக்கியம். இந்த சம்பவம் காட்டுயிர்களின் இயல்பு வாழ்க்கையை காட்சிப்படுத்துவதுடன் மனிதர் விலங்கு சந்திப்புகள் எந்த நேரத்திலும் நிகழலாம் என்பதற்கான முக்கிய நினைவூட்டலாக அமைகிறது. வனத்தை மதிப்பது, உயிர்களை மதிப்பது என்பது இவ்விழிப்புணர்வின் முக்கிய நோக்கமாகும். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.